Welcome back to the Wings and School. This is Gayatri Akhilesh. நமக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் தி ஃபர்ஸ்ட் திங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். யூனோ வெரி வெல், போர்டு எக்ஸாமுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்பல்சரி 6 மார்க் இருக்குது, கரெக்டாக? ஸோ டுடே அதோட ஓவல் வியூ என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் would be the cash flow statement. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் சோர்ஸ் ஆஃப் கேஷ் கண்டுபிடிக்கிறதுக்காக. நமக்கு பிஸ்னஸ்க்கு நிறையா விதத்துலேருந்து கேஷ் உள்ளேயும் வரும் அண்ட் நிறையா ஃபார்மில் கேஷ் வந்துட்டு நம்ம வெளியும் பே பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ எந்தெந்த ஃபார்ம்லேருந்து கேஷ் இன்ஃப்ளோ இருக்குது, எந்தெந்த ஃபார்ம்லேருந்து கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னொன்று, டு நோ த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ கம்பெனி. அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சால்வென்சி ஸ்ட்ரென்த் இருக்குது. சால்வென்சி அப்படிங்கிறது தி எபிலிட்டி டு பே பேக் த டெட், கரெக்டாக? வாங்கின லைபிலிட்டிஸை திரும்ப பே பண்ணக்கூடிய எபிலிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சால்வென்சி. அப்போ எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்துட்டு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஃபினான்ஷியலி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று இன்ஃப்ளோ, தி அதர் ஒன் இஸ் அவுட்ஃப்ளோ. ஓகே, இப்போ இன்ஃப்ளோ இட்ஸ் நத்திங் பட் கேஷ் வந்துட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது தான் நம்ம வந்துட்டு கேஷ் இன்ஃப்ளோ சொல்லுவோம். அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்னா, பிஸ்னஸ்லேருந்து கேஷை வெளியே போகிறது தான் we call it as கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, இது ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ஆக்டிவிட்டீஸாக டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா நமக்கு நிறையா ஃபார்ம்ஸ்லேருந்து நமக்கு ஒரு நிறையா சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கேஷ் இன்ஃப்ளோவும் நடக்கும், அதே மாதிரி அவுட்ஃப்ளோவும் நிறையா காரணங்கள் நிறைய ஃபார்மில் நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவும் நடக்கும். அப்போ அது முதல்ல 3 ஆக்டிவிட்டியாக, மேஜர் 3 ஆக்டிவிட்டீஸாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா யூ நோ வெரி வெல், பிஸ்னஸோட எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ், அது வந்துட்டு சோல் ப்ரொப்ரைட்டாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கலாம். இப்போ எந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸோடையும் டே டு டே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு வி கிளாஸிஃபை அண்டர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, சரியா? அதே மாதிரி இன்வெஸ்டிங் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி நம்ம ஒரு அசட்ஸ், நம்ம ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வி கால் இட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். த சேம் வே ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அசட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணுறது எல்லாமே, அந்த அசட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துட்டு நான் கரண்ட் அசட்ஸ், ஓகே, லாங் டேர்ம் அசட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துட்டு வி ஷோ இட் அண்டர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டினா யூ நோ வெரி வெல், இட்ஸ் கம்ப்ளீட்லி கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு கம்பெனி ஜாயிண்ட் ஸ்டாக், ஐம் டாக்கிங் அபவுட் த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, ஓகே, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட கேபிட்டல் 2 டிவைடாக இருக்கும். ஒன்று ஓனர்ஷிப் ஃபண்ட், இன்னொன்று போரோடு ஃபண்ட். ஓனர்ஷிப் ஃபண்டை நம்ம எதை சொல்லுவோம், ஈக்விட்டியை, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ரியல் ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி, ரைட்? அப்போ ஷேர் ஹோல்டரோட ஃபண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்விட்டின்னு சொல்லுவோம். அப்போ அது ஒரு டைப் ஆஃப் கேபிட்டல் ஃபார் தி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அட் த சேம் டைம் போரோடு ஃபண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது பப்ளிக்கு கிட்ட இருந்து வாங்குகிற லோன் விச் இஸ் டிபெஞ்சர். அட் த சேம் டைம் வேற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்குகிற லோன்ஸுமே வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் கரண்ட் லைபிலிட்டி. அப்போது பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி 2 ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் தான், ஓகே, ஒன்று ஈக்விட்டி அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டி. அப்போ அந்த ஈக்விட்டி அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டியோட இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸை வந்துட்டு நம்ம எதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், I'll just give you the complete format of the cash flow statement. ஓகே, நமக்கு நிறையா இருக்குது, அதை கன்சாலிடேட் பண்ணி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரியான ஒரு ஃபார்மேட் வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு எஸ், ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதோட ஃபார்மேட் என்னது, யூ நோ வெரி வெல்,
particulars, and we have got 2 amount columns. Internal adjustments எல்லாம் ஒரு காலம்ல பண்ணுவோம், and the final amount வந்துட்டு ஒரு இடத்துல காமிப்போம். சரியா? அப்போ அதுல first one நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா க்ளோசிங் சர்ப்ளஸ், அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த நம்ம கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுவோம், ஆர் வில் ஃபைண்ட் அது கேஷ் வந்துட்டு இன்ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கா அவுட்ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அண்ட் த லாஸ்ட் ஒன் வில் பி த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. சரியா? அப்போது நமக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலையும் நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம். ஓகே, அப்போது அதுக்கான ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா க்ளோசிங் சர்ப்ளஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே யூ வில் காட் சம்திங் கால் சர்ப்ளஸ், பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ் க்ளோசிங் சர்ப்ளஸ். அதோட அமௌண்ட்டை இன்னும் காலமில் எழுதிட்டு மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ். அப்போது இது கூட ஓப்பனிங் சர்ப்ளஸை மைனஸ் பண்ணி கடைசியாக வர அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ வில் ஹாவ் டு அட்ஜஸ்ட் டிப். டிப்புங்க இட்ஸ் நத்திங் பட் இங்கே பாரு TIPP, டிப் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். டிப்புங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ். லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயரை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் ஜென்ரல் ரிசர்வ்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை we write it as transfer to general reserve. Next is interim dividend. And next to interim dividend we have got proposed dividend. You know very well proposed dividend அப்படின்னா நம்ம கரண்ட் இயரோட proposed dividend எழுத மாட்டோம், ப்ரீவியஸ் இயரோட proposed dividend தான் எழுதுவோம். ஓகே, அதுக்கான ரீசன் என்ன அப்படி சொன்னால் the management or the board of directors will propose it to the shareholders. அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் வந்துருச்சு, வந்த ப்ராஃபிட்டை யூனோ வெரி வெல் எல்லா அமௌண்ட்டையும் வந்துட்டு we don't give it as a dividend. கரெக்டாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மட்டும் பே அவுட்டாக வச்சுக்கிட்டு ரிசர்வ்ஸ்க்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் எடுத்து வைப்போம். ஓகே, அப்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் ப்ரப்போஸ் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிசர்வாக எடுத்து வச்சுக்கலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் டிவிடெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் அக்செப்டிங் த ப்ரப்போசல் அப்போ தான் அது டிவிடெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்துட்டு இட் இஸ் நாட் ஃபைனலைஸ்ட். அதனால தான் நம்ம ப்ரப்போஸ்ட் இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் இப்போ 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2024 இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயரோட ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் தான் வந்துட்டு இந்த இயருக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ அதனால ப்ரீவியஸ் இயரோட ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். ஓகே, தி அதர் ஒன் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு டிப்பில் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ், இது எல்லாமே நம்ம எங்கே எழுதிக்கிறோம், இன்னும் காலமில் transfer to general reserve, interim dividend, proposed dividend, provision for tax. Dividend check பண்ணும்போது check out for the other dividends also. ஒருவேளை final dividend கொடுத்திருந்தா கூட you can write it here. Okay, இது வந்து நான் remember பண்ணுறதுக்காக I have given you this thing. டிப்புங்கும்போது அப்போ interim dividend check பண்ணிங்கன்னா அங்கே final dividend இருந்தாலும் you can write it, no issues in that. Okay, அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு டிப் நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் மைனஸ் பண்ணிப்போம். அட் த சேம் டைம் extraordinary expenses will add and extraordinary incomes will subtract. Usually income add பண்ணுவோம், but expenses என்ன பண்ணுவோம்,
மைனஸ் பண்ணுவோம். இங்கே ரிவர்ஸ் எதனாலனா நம்ம ரிவர்ஸில் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் எனக்கு தேவை. அப்போ ஃபஸ்ட்டே அந்த நமக்கு கிடச்சிருக்க சர்ப்ளஸில் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு இப்போது அட்ஜஸ்ட் பண்ண ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையில்லை, ஆஃப்டர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் தேவையில்லை. நான் ஃபைன் பண்ண போகிறது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அப்போது அதனால தான் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸை ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருப்பேன். in order to reverse it நான் ஆட் பண்ணுறேன். at the same time extraordinary incomes நான் ஆட் பண்ணியிருப்பேன். in order to reverse I'm just subtracting it. okay, அப்போது இது ஈக்குவேட் பண்ணி the final amount will be written outside. அதாவது இந்த final amount அப்படி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா this one. இந்த டிப்பு கூட அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, தட் அதாவது ஓப்பனிங் சர்ப்ளஸ் மைனஸ் க்ளோசிங் சர்ப்ளஸ், அது கூட டிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரானரி இன்கம்ஸை மைனஸ் பண்ணி இந்த அமௌண்ட்ஸோட டோட்டல் தான் வந்துட்டு இது. ஓகே, இதை இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் அதாவது க்ளோசிங் சர்ப்ளஸ் மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டோட்டலையும் இந்த டோட்டலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா the number 1 net profit before tax and extraordinary items. இப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are just going to adjust the non-cash and non-operating items. ஓகே, அதுக்கும் I'll give you a format. ஓகே, ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு lead was drip, அதாவது இது கூட ஆட் பண்ணிக்கணும். எதை ஆட் பண்ணிக்கணும்னா LIDWAS, lead was ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் we'll have to subtract drip, DRIP. I'll show you what it is. okay, L அப்படிங்கிறது என்னன்னா loss on sale of assets. ஓகே, அதை ஆட் பண்ணிக்கணும். I வந்துட்டு interest on long term debt. D is depreciation. Wங்கிறது writing of preliminary expenses. A is amortization. You know very well, intangible assets oda value reduce ஆகிறது we call it as amortization. tangible assets oda value reduce ஆகிறது பேரு depreciation. at the same time intangible assets oda value reduce ஆகிறது பேரு amortization. S refers to share issue expenses. okay, இந்த lead was drip நம்ம என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம். சாரி, lead was ஆட் பண்ணிப்போம், drip மைனஸ் பண்ணுவோம். drip அப்படிங்கிறது என்ன அப்படின்னா dividend receipt. நம்ம எப்படின்னா பிகாஸ் பீங் அ கம்பெனி நம்ம மற்ற கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக. அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணின ஷேர்ஸ் வேற ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ்லேருந்து எனக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து இங்கே லெஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இஸ் ரெண்ட் ரிசீப்ட். I is for interest receipt. P வந்துட்டு profit on sale of assets. அப்போ இந்த நாலுமே வந்துட்டு will subtract. இதை consolidate பண்ணி we get a figure here. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, net profit before tax and extraordinary items கண்டுபிடிச்சிட்டோம். that would be the first adjustments for the operating activity. அதுக்கப்புறமா நான் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் கேஷ் ஐட்டம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நான் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் கேஷ் இன்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதோட ஒரு கன்சாலிடேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஃபார்மேட் தான் இது. ஓகே,
லிட் வாஸை வந்துட்டு ஆட் பண்ணிப்போம், ட்ரிப்பை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிப்போம். ஓகே, அந்த சப்ராக்ட் பண்ணி அந்த கன்சாலிடேட், அதாவது இதுக்குள்ளே ஈக்குவேட் பாசிட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி நெகட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி அது ரெண்டும் மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டை வி ரைட் இட் ஹியர். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடி நம்ம 1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், அது கூட இந்த டோட்டலை ஆட் பண்ணி வி கெட் அ ஃபிகர் கால் நம்பர் 2. அட்ஜஸ்ட்மெண்ட் 2 என்னென்னா, இட் இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஓகே, அது என்ன புரியுதா? நான் வந்துட்டு இதோ இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, திஸ் திங், ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ், இது கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, இது கூட ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் திஸ் ஒன். ஓகே, அந்த லிட் வாஸ் ட்ரிப் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு இல்லையா, அப்போ இதையும் ஐம் கோயிங் டு ஈக்குவேட் பண்ணி வர, அதை ஈக்குவேட்னா லைக் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஆட் பண்ணி எனக்கு வர அமௌண்ட் இருக்குது இல்லை, அந்த அமௌண்ட்டு தான் ஐ கால் இட் அஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸை கொண்டு வர போகிறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் யூ நோ வெரி வெல், இட் இஸ் கம்ப்ளீட்லி கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி. சரியா? இதை ரொம்ப ஈஸியாகனா கரண்ட் அசெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் current asset அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா, we are going to subtract. At the same time, decrease in current liabilityயும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். and அப்படியே reverse, decrease in current assets ஆட் பண்ணிப்போம், increase in current liabilityயும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் வந்து கேஷ் என்ன ஆயிருக்கும், வெளியே போயிருக்கும், அவுட்ஃப்ளோ ஆயிருக்கும்ல, அதனால தான் இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம் டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி, எப்போ கரண்ட் லைபிலிட்டி கம்மியாகும், நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ வென் ஐம் பேயிங் அவுட் த லைபிலிட்டி, பிஸ்னஸ் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகும், அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன். அதே டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது லாஸ்ட் இயர் என்கிட்ட இன்வென்ட்ரி 1 lakh இருக்குது, இந்த வருஷம் 60,000 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 40,000 என்ன ஆயிடுச்சு, சேல் ஆகிடுச்சு. ஸோ அது கரண்ட் அசெட் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நான் சேல் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ சேல் பண்ணியிருக்கும் போது எனக்கு என்ன ஆகும், ஆப்வியஸ்லி கேஷ் வந்துட்டு இன்ஃப்ளோ ஆயிருக்கும் இல்லையா, அதனால தான் அங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு அர்த்தம், நான் புதுசாக லைபிலிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அகெயின் இட்ஸ் அன் இன்ஃப்ளோ ஃபார் த பிஸ்னஸ், அதனால நம்ம பாசிட்டிவாக காமிக்க போகிறோம். ஓகே, அப்போ இது 4 ஈக்குவேட் பண்ணி வி கெட் அன் அமௌண்ட். அதை இங்கே எழுதிட்டு நவ் நம்பர் 2 கூட இந்த டோட்டலை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வி கெட் த third item called cash generated from operations. Okay, இந்த total கூட நம்ம என்ன பண்ண போறோம், we are going to adjust tax, income tax paid minus பண்ணிப்பேன். ஓகே, ஒன் அதர் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் பெய்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம முன்னாடி எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் ஈக்குவேட் பண்ணுவோம் தெரியுமா, அதை இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னா, வில் ஹாவ் டு ஆட் எக்ஸ்ட்ராஆர்டினரி இன்கம்ஸை ஆட் பண்ணிப்போம் அண்ட் லெஸ் extraordinary expenses. இது ஈக்குவேட் பண்ணி we get an amount here. கரெக்டா? அப்படி வர அமௌண்ட்டை பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்
we call that as cash flow from operating activity. இதுதான் இது. ஓகே, ஒருவேளை அந்த அமௌண்ட் வந்துட்டு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதர் பாசிட்டிவ் ஆர் வி கெட் த நெகட்டிவ் ஃபிகர். அப்படி நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்னா கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் கேஷ் யூசேஜ் தான் ஜாஸ்தி இருக்குது, அவுட்ஃப்ளோ வந்துட்டு இன்ஃப்ளோ விட அவுட்ஃப்ளோ தான் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இஃப் இட் இஸ் பாசிட்டிவ், அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எல்லாமே பண்ணி கடைசியாக பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் we call it as cash flow from operating activity. if it is negative அப்படின்னா cash used in operating activity. okay, operating activity I'm just revising it. okay, first என்ன ஆயிடுச்சு, cash flow statementல closing surplus minus opening surplus பண்ணி அந்த அமௌண்ட் இங்கே வெளியே எடுத்து எழுதுறோம். next we are adjusting tip. tipping is nothing but transfer to general reserve, interim dividend, proposed dividend, provision for tax. இதை ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் ஈக்குவேட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ராடினரி இன்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிப்போம், மைனஸ் பண்ணி இந்த இன்னொரு காலமில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி அந்த டோட்டலை வெளியே எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இந்த க்ளோசிங் சர்ப்ளஸ் மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ் கூட இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டல் தான் வந்துட்டு first adjustment of the operating activity, which is net profit before tax and extraordinary items கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் கேஷ் ஐட்டம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு again I have given you the ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக I have given you this thing. அப்போ lid was என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். L is for loss on sale of asset, interest on long term debt, D is for depreciation, writing of preliminary expenses, A is for amortization and S is for share issue expenses. And the lid was add பண்ணிப்போம், drip minus பண்ணிப்போம். okay, drip is nothing but dividend, rent, interest received, and the P is for profit on sale of asset. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு again இந்த இன்னர் காலமில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வெளியே எடுத்து எழுதுவோம். கரெக்டாக எழுதிட்டு அதை இந்த நம்பர் 1 ஆப்ரேட்டிங், அதாவது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா we get the second adjustment which is called operating profit before working capital changes. obviously next வந்து working capital தான். working capitalனால it is current asset and current liability. இப்போ current asset increase ஆச்சுன்னா நெகட்டிவ், current liability decrease ஆச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, அப்படியே ரிவர்ஸ், current asset decrease ஆச்சுன்னா இட்ஸ் பாசிட்டிவ், current liability increase ஆச்சுன்னா பாசிட்டிவ். இதே ஈக்குவேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டோட்டல் இங்கே வரும். கரெக்டாக that has to be added to number 2. அப்படியே அவுட்டர் காலமில் இருக்கிறது அப்படின்னா முன்னாடி இருக்கிறது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். சரியா, அப்படியே அந்த ஆட் பண்ணி வருது தான் நமக்கு தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் which is called cash generated from operation. அது கூட இன்கம் டேக்ஸ் பெய்டை சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது கூட இன்கம் டேக்ஸ் பெய்டை சப்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ண எக்ஸ்ட்ராடினரி இன்கம்ஸையும் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸையும் இங்கே அகெயின் ஈக்குவேட் பண்ணுவோம். இன்கம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராடினரி இன்கம்ஸ் ஆட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் தெரியுமா. அந்த அமௌண்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதே அமௌண்ட்டு நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் we call it as cash used in operating activity. ஓகே, ஸோ திஸ் இஸ் A. நமக்கு 3 விஷயம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஆக்டிவிட்டி இருக்குது. நம்பர் 1 இஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அதுதான் A. B இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் C அப்படிங்கிறது வந்துட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இப்போ ஏவோடது கம்ப்ளீட்லி பார்த்துட்டோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி 3 டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ளேயே 3 டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். செகண்ட் ஒன், அது எப்படி கண்டுபிடிப்போம், க்ளோசிங் சர்ப்ளஸ் மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ் கூட டிப் ஆட் பண்ணோம்னா we get and extraordinary items ஈக்குவேட் பண்ணோம்னா we get the net profit before tax and extraordinary items. அது கூட lid was ஆட் பண்ணி ட்ரிப்பை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we'll get operating profit before working capital changes. and current assets and current liability ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we get cash generated from operations. அது கூட இன்கம் டேக்ஸ் பெய்டையும் மைனஸ் பண்ணணும், அட் தி சேம் டைம் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸையும் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணும்போது we get the final output of the operating activity which is either
கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இஃப் இட் இஸ் நெகட்டிவ் கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் நம்பர் 1, அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட ஃபைண்டிங்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்குள்ளே இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கீப் அ செக் ஆன் த வீடியோ. Thank you so much. See you in the next video.